திமுக கூட்டணி பிளவுபட்டுவிடக் கூடாது என்கிற அச்சத்தில்தான் முதல்வர் தினமும் விழா எடுக்கிறார். எம்எல்ஏ ராஜன் செல்லப்பா பேச்சு. பேரறிஞர் அண்ணாவின் பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் மதுரை ஒத்தக்கடையில் கிழக்கு ஒன்றிய செயலாளர் தக்கார் பாண்டி தலைமையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் மதுரை புறநகர் கிழக்கு மாவட்ட செயலாளரும் திருப்பரங்குன்றம் சட்டமன்ற உறுப்பினருமான ராஜன் செல்லப்பா கலந்து கொண்டு பேசுகையில், திமுகவினர் பெயரளவில் ஒரு கூட்டத்தை நடத்திவிட்டு முடித்து விடுகிறார்கள். திமுகவில் இருந்து எம்ஜிஆரை வெளியேற்றிய போது தமிழகம் முழுவதும் கலவரம் வெடித்தது. எம்ஜிஆரால் அடையாளம் காணப்பட்ட ஜெயலலிதா அன்று தொட்டில் குழந்தை திட்டம் கொண்டு வந்தார். தாலிக்கு தங்கம், ஸ்கூட்டர் என பெண்களுக்கு என பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்தவர் ஜெயலலிதா. அவர் வழியில் அடிப்படை பதவியில் இருந்து வந்தவர்தான் எடப்பாடியார். எடப்பாடியார் ஆட்சி 3 நாளில் முடிந்துவிடும், 30 நாளில் முடிந்துவிடும், 3 மாதத்தில் முடிந்துவிடும் என்று கூறினார்கள். 4.5 ஆண்டுகள் காலம் சிறப்பாக ஆட்சி செய்தார். கடந்த சில நாட்களாக இந்த ஆட்சியில் சில நாடகங்கள் நடந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். முதல்வர் மு.க.ஸ்டாலின் 17 நாட்கள் வெளிநாடு சென்று முதலீடு கொண்டு வந்ததாக கூறுகிறார். 7,900 கோடி முதலீடு கொண்டு வந்ததாக கூறுகிறார்கள். பழைய தொழிற்சாலையின் விரிவாக்கம்தான், அது வெறும் காகித பரிமாற்றம்தான். திமுக கூட்டணி பிளவுபட்டுவிடக் கூடாது என்கிற அச்சத்தில்தான் முதல்வர் தினமும் விழா எடுக்கிறார். 2026இல் எடப்பாடியார் ஆட்சி அமைந்ததும் வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு ஸ்கூட்டர், தாலிக்கு தங்கம், லேப்டாப் என அதிமுக ஆட்சியில் கொண்டு வந்த அத்தனையும் கிடைக்கும். மினி கிளினிக் மூடிவிட்டு வீடுதோறும் மருத்துவம் என்றார்கள். எங்காவது எந்த வீட்டிற்காவது மருத்துவர் சென்றாரா என்று கேள்வி எழுப்பியவர், எந்த திட்டத்தையும் திமுக முழுமையாக செய்யாது என்றார். 2026இல் எடப்பாடியார் ஆட்சி அமைந்ததும் 2,16,00,000 பேருக்கு 2,000 ரூபாய் கிடைக்கும். இந்த ஆட்சியில் மின்கட்டணம் 3 மடங்கு உயர்ந்துவிட்டது. வீட்டு வரி 2 மடங்கு உயர்ந்துவிட்டது. பால் கட்டணம் உயர்ந்துவிட்டது. இப்படி அனைத்துமே விலை உயர்வு. பத்திரப்பதிவிற்கு சென்றால் திடீரென சர்வர் வேலை செய்யாது என்று கூறுவார்கள். டெக்னிக்கல் ப்ராப்ளம் என கூறுவார்கள். மாமூல் கட்ட வேண்டியதை கட்டினால் பதிவு நடக்கும். தினமும் கொலைகள் நடக்கிறது. சிவகங்கையில் ஒரே நாளில் 3 கொலை. சட்டம் ஒழுங்கு கெட்டுவிட்டது. திமுக கொலையாளிகளுக்கு அடைக்கலம் கொடுக்கிறது என்றவர். மதுரையில் அமைச்சர் வீட்டு முன் கொலை, திருநெல்வேலியில் கட்சி பிரமுகர் கொலை, கொலை செய்யப்பட்ட குற்றவாளிகளை இன்னும் கண்டுபிடிக்க முடியவில்லை. சென்னையில் 2 பேரை என்கவுண்டர் செய்ததும் சட்டம் ஒழுங்கு சரி செய்யப்பட்டிருக்குமா என்றவர். திமுக கூட்டணியில் உள்ள காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் கட்சிக்காரர்கள் போராட்டம் நடத்துகிறார்கள். 2026இல் அதிமுக தனித்து நின்று வெற்றி பெறும் என்றார். மதுரையில் 2 அமைச்சர் இருந்தும் நூலகம் மட்டும்தான் கொண்டு வந்தார்கள். வேறு எதுவும் கொண்டு வரவில்லை. 150 கோடியில் நூலகம். இதை ஊராட்சிக்கு 1 கோடி ரூபாய் என கொடுத்திருக்கலாம். ஊராட்சி வளர்ச்சி பெற்றிருக்கும். மதுரை ஒத்தக்கடையில் நடந்த விழாவில் 10,000 பேருக்கு சமீபத்தில் பட்டா கொடுத்தார்கள். ஆனால் இடத்தை கண்டுபிடிக்க முடியவில்லை. இங்குள்ள மக்களுக்கு திருப்பரங்குன்றம் பக்கத்தில் இடம் கொடுப்பதாக சொல்கிறார்கள். ஆனால் இடத்தை காணும். பட்டா பேப்பரை தான் கொடுத்திருக்கிறார்கள். மக்களிடையே கலவரம் ஏற்படுத்துவதற்காகத்தான் இந்த மாதிரி பேப்பரில் பட்டா கொடுக்கிறார்கள். இந்த ஆட்சியில் சாதாரணமானவர்கள் இடம் வாங்க முடியவில்லை, கட்டிடம் கட்ட முடியவில்லை. 2 லட்சம் கொடுத்தால் தான் கட்டிடம் கட்ட அப்ரூவல் ஆகிறது. மக்கள் நலத் திட்டங்கள் என்று எதுவும் கிடைக்கவில்லை. ரேஷனில் பாமாயில் பருப்பு கிடைக்கவில்லை. கொரோனா காலத்தில் 10ஆம் வகுப்பு படிக்கும் மாணவர்கள் அத்தனை பேரும் பாஸ் என துணிச்சலுடன் அறிவித்தார் எடப்பாடியார். எடப்பாடியார் முதல்வராக இருந்தபோது அதிகாரிகள், அமைச்சர்கள் மற்றும் எங்களை போன்றோரிடம் ஆலோசனை பெற்று விவசாய கடனை தள்ளுபடி செய்தார் என்றார். இந்த கூட்டத்தில் பெரியபுள்ளான் எம்எல்ஏ, இளைஞரணி மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் ரமேஷ், திருப்பரங்குன்றம் ஒன்றியம் செயலாளர் நிலையூர் முருகன் மற்றும் கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் திரளானோர் கலந்து கொண்டனர்.